நான் யூதஸை விட நான் என்ன சொல்றேன்? நான் யூதஸை விட தகுதி இல்லாதவன், நான் யூதஸை விட மிக மோசமானவன். நான் யூதஸை விட ரொம்ப கேவலமானவன். யூதஸ் செஞ்ச கிரியைகள் எல்லாம் விட்டுருங்க. யூதஸ் ஒரே தரம் தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். நான் ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவனா இருக்கிறேன். நான் உங்களை சொல்லல, நான் என்ன மட்டும் தான் சொல்றேன். ஒரு முறையும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவனாக இருக்கிறேன். ஆனாலும் இந்த நாளை நம்ம நினைக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த அந்த நேரத்தை, அந்த நாளை நம்ம நினைக்கும் பொழுது, நம்ம கிடையாது, நம்ம எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும் என்கிறதை தெரிந்து கொள்கிறோம். நம்ம எவ்வளவு கேவலமான மனிதர்களா இருந்தாலுமே இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும், நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும் என்கிறதை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய நீதியின் பிரகாரம் அல்ல, நம்முடைய பரிசுத்த கிரியைகளின் பிரகாரம் அல்ல, நம்ம செய்யக்கூடிய நல்ல வேலைகளின் நிமித்தம் அல்ல. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த, அப்படின்னா அழுக்கான ஒரு ட்ரெஸ் மாதிரி, அதை போடுறதுக்கு யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றுமே கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது என்கிறத நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். நம்ம யூதஸை விட மோசமானவர்களாய் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்.